திரு மதிவாணன், இது தாவேகா அரசுக்கு ஒரு பின்னடைவா பார்க்கலையா நீங்க? நீதிமன்றம் அடுக்கடுக்கா கேள்விகளை முன் வச்சிருக்கு. திரு மதிவாணன் இருக்கீங்களா? இருக்கேங்க. எஸ் சார், இது அரசுக்கு பின்னடைவா? தற்காலிகமான பின்னடைவு தாங்க, டெம்பரரி செட்பேக் தாங்க. நீதிமன்றம் தீர்ப்பு ஒண்ணு கொடுத்திருக்கு, ரத்து பண்ணியிருக்கு. அவங்க நாளைக்கே அரசு தரப்புல நிர்மல்குமார் அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, நாளைக்கே உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்ய போறாங்க. அதனால இது ஒரு தற்காலிக செட்பேக் தானே தவிர இது ஒரு பெரிய பின்னடைவுன்னு நான் சொல்ல முடியாதுங்க. இதுல நான் எனக்கு தெரிந்த இப்ப கிடைச்சிருக்க தகவலை பொறுத்தவரையில மெயின் ரீசன் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி கம்பாசினட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்காக, அதாவது கருணை அடிப்படையில் வேலைக்காக தமிழ்நாட்டு அரசில் பல பேர் இறந்திருப்பாங்க இல்லையா, பணியில் இருக்கும்போது அரசு ஊழியர்கள். அந்த ஊழியர்களுடைய வார்ட்ஸ், அதாவது வாரிசுகள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. தே ஆர் ஆன் த வெயிட்டிங் லிஸ்ட் ஃபார் எ வெரி லாங் டைம் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அப்ப அந்த லிஸ்ட்ல ஜம்ப் த கியூ மாதிரி நீங்க திடீர்னு இவங்களுக்கு அது மாதிரி இடையில இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது சரியல்ல அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் அப்ஜெக்ஷன் அவங்க ரைஸ் பண்ணிருக்காங்க. அது சரியானது தாங்க, அது ஒண்ணும் பெருசா தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எவரிபடி இஸ் இன் த லியூ, அது இந்த கியூ வரிசையில இருக்கும்போது நாம அப்ப அரசு செஞ்சது தவறு தானே? அது ஒரு அரசியல் நகர்வா தானே பார்க்கப்படும். உங்க கட்சி கூட்டத்துல இறந்தாங்கன்னு தானே நீங்க முன்னுரிமை கொடுத்து முன்னாடி அவங்கள கூப்பிட்டு அரசு வேலை கொடுக்குறீங்கன்னு. இல்ல அதான் ரெண்டாவது பாயிண்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஏதோ வெறும் கட்சி கூட்டம் நடிகரை பார்க்க போன கூட்டம் அப்படின்னு பேசிட்டு இருக்குது தப்புங்க. சரி, பேசிக்கலா அப்கோர்ஸ் அதாவது சிபிஐ அது விசாரிக்கிறது. சரி, அது கட்சி கூட்டம் இல்லாம வேற என்ன? அது வேலை நடந்துட்டு இருக்கு. அதாவதுங்க, இது ஏன் அரசாங்கம் பொறுப்பேத்துக்கணும்? அரசாங்கத்தினுடைய தோல்விங்க. அரசாங்கம் சொன்னா அந்த கரூர் மாவட்டத்தில் இருந்த ரெவென்யூ மற்றும் போலீஸ் துறைகளுடைய தோல்விங்க. போலீஸ் துறையும் திரு மதிவாணன், இல்ல பை தட் இல்ல இந்த லாஜிக் படி நீங்க போனீங்கன்னா, இல்ல இந்த லாஜிக் படி நீங்க இது அரசாங்கத்தினோட தோல்வியால் உயிரிழந்தார்கள்ங்கிற லாஜிக் படி நீங்க போனீங்கன்னா, இன்னைக்கு நீதிமன்றமே கேக்குது, ஒவ்வொரு பட்டாசாலை விபத்தையும் நீங்க அரசாங்கத்துடைய தோல்வின்னு சொல்ல முடியும், ஒவ்வொரு பெரிய சாலை விபத்தையும் நீங்க அரசாங்கத்துடைய தோல்வின்னு சொல்ல முடியும். ஒருத்த டாஸ்மாக்ல குடிச்சிட்டு போய் வண்டியை மோதி செத்துட்டான்னா அது அரசாங்கத்துடைய தோல்வியா இல்லையா? அப்படி கேட்கலாமா, கேட்க முடியாதா? இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இறப்புக்கும் அரசு பொறுப்பேற்று எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்க வேண்டியதானே? அதாவதுங்க, நீங்க கேட்கறது நியாயம் இல்ல நான் சொல்ல மாட்டேன். நியாயமான ஒரு வாதம் தான், நியாயமானதான் தெரியுது, நியாயமான வாதம் தான். ஆனா இத மனிதாபிமான அடிப்படையில பாக்கணுங்க. மனிதாபிமான நான் சொல்றது மனிதாபிமானமா சார்? பட்டாசாலையில இருந்தவங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானம் கிடையாதா? 2018 மே மாசம் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்பாக நடந்த அந்த போராட்டத்துல துப்பாக்கி சூடு நடந்து அதுல 13 பேர் மாண்டு போனார்கள் எடப்பாடியார் ஆட்சியில. அப்ப அந்த ஆட்சியில the government is directly liable sir. Shooting order given by the government, shooting done by the police. இல்ல கொஞ்சம் கேளுங்களேன், பொறுமையை இழக்காதாங்க. அதாவது 13 பேர் இறந்தாங்க. ஆனா எடப்பாடி ஆட்சியிலே பாத்தீங்கன்னா 10 பேர் இறந்த குடும்பங்களுக்கு பணி கொடுத்துட்டாங்க கருணை அடிப்படையில. 19 பேர் கொடுத்தாங்க. இறந்தது 13 பேருங்க. 9 பேர் சீரியஸ் இன்ஜுரி, படுகாயம் அடைந்தவர்களுக்கும் கொடுத்திருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி துவக்கத்திலையும் இன்னும் கொஞ்சம் பேருக்கு கொடுத்திருக்காங்க இதே சம்பவத்துக்காக. அதனால இத ஒரு மனிதாபிமான தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இதுவும் கம்ப்ளீட்டா வேற சார். அப்ப இந்த கம்பேரிசன் இது இல்ல காவல்துறை துப்பாக்கி எடுத்து சுட்டு இறந்தவங்களுக்கும் ஒரு விபத்துல இறந்தவங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? இல்ல விபத்தா இது திட்டமிட்ட சதியான்றது நீங்களும் நானும் இப்ப முடிவு. கரெக்ட். நான் என்ன சொல்றேன், சிபிஐ விசாரிக்கட்டும். சிபிஐ விசாரிச்சு இது விபத்து இல்ல திட்டமிட்ட சதி, யாரோ 41 பேரை கொலை பண்ணிட்டாங்கன்னு சிபிஐ சொல்லட்டும்.
அப்புறம் நம்ம பேசுவோம் why is this government preempting that. அப்ப இப்பவே இந்த அரசாங்கம் சொல்லுதா இது வந்து திட்டமிட்ட சதி, அன்னைக்கு காவல்துறை தான் இதை செஞ்சிருச்சுன்னு இந்த கவர்மெண்ட் சொல்லுதா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடி இதையும் ஒப்பிடுதா? இல்ல அது வந்து கவர்மெண்ட் கொடுத்த மனுல சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்கள் நியாயங்கள்ல தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை அந்த துப்பாக்கி சூட்டில் பலியானவர் குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையில இல்ல டிஃபரெண்ட்ங்க. நான் ஒத்துக்கிறேங்க, இது துப்பாக்கி சூடு, அது அரசாங்க ஃபெயிலியருங்க, ரெண்டும் ஒண்ணுதாங்க. நீங்க சார் இதே திமுக அரசாங்கத்துல, கடந்த திமுக அரசாங்கத்துல சென்னை ஏர் ஷோல ஒரு 5-6 பேர் இறந்தாங்க, அவங்க குடும்பத்துக்குலாம் நீங்க அரசு வேலை கொடுக்கல? அது திமுக அரசாங்கத்தை தான் கேட்கணும், ஏன் அவங்க கொடுக்கல? அவங்க கரூர்ல இருந்தது திமுக அரசாங்கம் தானே, இப்ப நீங்க வந்து தானே கொடுக்குறீங்க அரசு வேலை? ஆமாங்க, அதாவது வந்து டெலிபரேட்டா இது வந்து ஒரு லோக்கல்ல இருக்கிற ஒரு அரசியல்வாதி டெலிபரேட்டா தட் இஸ் an accusation. ஒரு கவர்மெண்டோட ஆக்ஷன் வந்து ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இருக்க முடியாது, ஆதாரங்களின் அடிப்படையில் இருக்கணும். சரிங்க, இது வந்து நீதிமன்றங்கள் வந்து இல்ல நீதிமன்றங்கள் பல நேரங்கள்ல வந்து நியாயம்னு நினைச்சாலும் மனிதாபிமான நினைச்சாலும் அவங்க சட்டத்தின்படிதான் அவங்க செய்வாங்க. இப்ப நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டு போறாங்க, இது ஒண்ணும் ஹையஸ்ட் கோர்ட் இல்ல நாட்டிலேயே மேல இல்லையா, அடுத்தது போவாங்க. நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்துல இதனுடைய மனிதாபிமான தன்மை அரசாங்கம் எதுக்காக இதை பண்ணுதுன்னு எடுத்து வைப்பாங்க, புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, நான் திரு பிரகாஷ் அவர்கள்ட்ட கொண்டு போகிறேன். சார் இப்போ கிரவுண்ட்ஸே வந்து கம்பேஷன் தான். இந்த அரசு வேலை கொடுப்பதற்கான காரணமே கருணை. கருணையில் என்ன உங்களுக்கு கியூ வேண்டியிருக்கு, லைன் வேண்டியிருக்கு? கருணை அடிப்படையில் செய்யறதுன்றதுக்கு இப்போ எப்படி ஒரு மர்சி பெட்டிஷன் போகுதோ அதை முடிவெடுக்கிறது கம்ப்ளீட்டாக பிரசிடென்ட்டோட டிஸ்கிரிஷன்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி கருணை அடிப்படையில் கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அப்படியெல்லாம் வந்து பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வி வராது. நான் இதில் ஒரே ஒரு பேட்டியை மட்டும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுக்குது, என் குழந்தை இறந்துருச்சு, இறந்து போனான்னு நான் விஜயை பார்த்துட்டேனே அப்படின்னு அந்த அம்மா பேட்டி கொடுக்குது. நான் விஜயை பார்க்குறது தான் எனக்கு முக்கியம், குழந்தை இறந்தான்னா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி வந்தது. அப்போது இந்த விஷயத்துக்கு, ஊர்வலத்துக்கு, விஜயை பார்க்குறதுக்கு இவங்க போனது வந்து அவங்களுடைய ஓன் வில்லில் தான் போயிருக்காங்க, ரைட்டா? ஓன் வில்லில் போய் இறந்தவங்களுக்கு எதுக்கு கருணை? 1. 2, சிபிஐ கிட்ட இருக்க கேஸு, அந்த கேஸுக்கு இன்னும் முடிவு வரல. இப்போ என்ன சொல்கிறார் தோழர் வந்து, அவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க, அப்படி போனாங்க இப்படி போனாங்க சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு சில நபர்களால் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. இதுதான் தாவேகாவுடைய நரேஷன். எங்களுக்கு கரூரில் தீர்க்க வேண்டிய கணக்கு நிறைய இருக்கு, இது ஆதவ அர்ஜுனாவுடைய நரேஷன். போலீஸ் தான் வந்து சாவடிச்சாங்க, அதுவும் அவரோட நரேஷன், ரைட்டுங்களா? போலீஸ் வந்து எங்களை நம்ப வச்சு ஏமாத்தினாங்க, இது விஜயோட நரேஷன். நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கக்கூடிய வழக்கில் வரக்கூடிய தீர்ப்பு வந்து விஜயின் தவறால் இது நடந்தது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வரும்னா, இப்போ வந்து நம்ப வச்சு ஏமாற்றப்பட்டவங்க, சதி செஞ்சு கொல்லப்பட்டவங்கன்றத இவங்களுடைய ஆர்குமெண்ட் வந்து செல்லாது. இல்லை இப்போ நம்ம அரசியல் காரணங்கள் 1000 பேசலாம், சிபிஐ விசாரணை, வழக்கு, சட்டம் எல்லாமே பேசலாம். அந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள். அதில் எவ்வளவோ பேர் அன்றைக்கி அரசு வேலையை வாங்கிட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்க. எனக்கு கணவர் இறந்துட்டாரு, என் பையன் இதில் இறந்துட்டான், எனக்கு எதுவுமே இல்லாமல் நான் நிற்கிறேன், எனக்கு இந்த அரசு வேலை கிடச்சிட்டு தான் இனிமேல் லைஃப்பில் ஹோப்னு ஒரு லேடி சொல்கிறாங்க. வை யூ வாண்ட் டு டேக் அவே தட் ஹோப்? ஹோப் அது மட்டும் இல்லை மேடம், அந்த அவங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை கீற்றையும் ஏன் எடுக்கணும்? இல்லை மேடம், கிளாஸ் 4 ஸ்டாஃபுக்கு ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் எழுதினீங்கன்னா நீங்கள் வந்து 200க்கு 198 மார்க் எடுக்கணும். அவ்வளோ டஃபஸ்ட் காம்படிஷன் இருக்கக்கூடியது தான் இளநிலை உதவியாளர் பணி, ஹையஸ்ட். அப்போ அவ்வளோ இல்ல, அதெல்லாம் மீறினது தானே கருணை அடிப்படைங்கிறது. அதெல்லாம் இல்லைன்னா கருணை அடிப்படைன்னு ஒரு காலமே அரசாங்கத்தில் இருக்காதுல்ல, அப்படி ஒரு ப்ரொசீஜரே இருக்காதுல்ல, எல்லாரையும் எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிடலாம்ல. சரி, நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் கேட்ட கேள்வியும் நீதிமன்றம் கேட்ட கேள்வியும் தாங்க நானும் கேட்குறேன். பட்டாசு ஆலை விபத்து எவ்வளோ கொடூரமானது. இன்னைக்கும் விருதுநகரில் இத்தனை அதிகாரிகள், அரசியல் அதிகாரிகள், வருஷம் நடந்துருது, அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இப்போ சோகால்டு ஐஏஎஸ், சோகால்டு ஐபிஎஸ்,
சோகால்டு தொழிலாளர் நலத்துறை ஆணையாளர்கள், சோகால்டு வெல்ஃபேர் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸு இவ்வளோ பேர் இருந்தும் தொடர்ந்து நடக்குது, தொடர்ந்து வெடிக்குது. செத்தவன் ஃபுல்லாக ஏழை தானே. ஆமாம். அவங்க மேலே என்ன கருணை காமிச்சிங்க நீங்கள்? அவங்களுக்கு சில லட்சங்கள் கொடுக்குறீங்க. சாலை போக்குவரத்தில் இறக்குறவன் வந்து அவன் வந்து ஏழையா பணக்காரனா அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சு தான் பார்க்குறீங்களா? இறந்துட்டான், அவனுக்கு என்ன கொடுக்குறீங்க? இப்போ கள்ளச்சாராய சாவு, அதுக்கு அரசு வேலைவாய்ப்பு கொடுப்பீங்களா? காம்பன்சேஷன் கொடுக்கணும். அரசோட தவறு, காம்பன்சேஷன் கொடுக்கணும். 20 லட்ச ரூபா தாவேகா கொடுத்துருக்கு, 10 லட்ச ரூபா அரசாங்கம் கொடுத்துருக்கு. அரசாங்கம் நைட்டு பகலும் போய் கஷ்டப்பட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜிலேருந்து எல்லாரும் உழைச்சி ஒரு இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் போய் உட்காந்து நைட்டோட நைட்டாக சிகிச்சை கொடுத்து பல பேரோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. த ஒர்க் இஸ் டன் லைக் தட். ஸோ இதில் என்ன, இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு காம்பன்சேஷன், கருணை இதெல்லாம் வரும் உங்களுக்கு? அரசு ஊழியர் ஆனாதான் காம்பன்சேஷன் இல்லை அது அரசோட கொள்கை முடிவில்லை சார். நான் என்ன சொல்கிறேன், எண்ட் ஆஃப் த டே இதே மாதிரி உங்களுக்கு தெரியும், கடந்த ஆட்சி காலங்களில் விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு கேஸ் போயிருக்கு. அது எப்படி அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ரத்து செய்யலாம்? அப்போ நாங்கள்லாம் எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கிறோமே, எங்கள் லோன் வாங்கியிருக்கிறோமே, ஒரு சாரார் கேஸ் போடுவாங்க. கோர்ட்டு முன்காலங்களில் ரத்தும் செஞ்சுருக்கு. ஆனால் ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் போகும்போது என்ன வெர்டிக்ட் வருது? அரசினுடைய கொள்கை முடிவு. இஃப் இட் இஸ் அ பாலிசி டெசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட், நீதிமன்றத்துக்கு அதில் தலையிடுவதற்கு உரிமை கிடையாது அப்படின்னு பல தீர்ப்புகள் வந்திருக்கு. ரைட்டு, அதுதானே இந்த தீர்ப்பு நிராகரிக்குது. எது? ஹைகோர்ட்டு இல்லை சார், ஹைகோர்ட் தானே. சுப்ரீம் கோர்ட் வேற மாதிரி சொல்லலாம்ல. மதுரை ஹைகோர்ட் என்ன நிராகரிக்குது? இது வந்து நீங்கள் பாலிசி டெசிஷன் கிடையாது. 69% ரிசர்வேஷன் பாலிசி டெசிஷன், ரைட்டுங்களா? லாட்டரி தடை பண்ணுறது பாலிசி டெசிஷன், ரைட்டுங்களா? நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் வந்து பாலிசி டெசிஷன். எதுக்கு பாலிசி டெசிஷன்? இல்லை, இதில் அந்த ப்ரொசீஜர் கேபினெட்டில் அப்ரூவல் வாங்கியிருக்காங்கன்றாங்க, அதுக்கான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஸோ அப்போ கோர்ட் வந்து அரசுடைய முடிவில் எப்படி தலையிட முடியுங்கிற கேள்வி வருது. அது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு விடை வரும் இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்சதுக்கு விடை வந்து கவர்மெண்ட்டுக்கு பாசிட்டிவாக வராது. சார் மேடம், உங்கள் பேரணியில் கலந்துக்கிட்டு உங்களை பார்க்க வந்தவங்க இறந்ததுக்கு அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்குது. என்னால் அதை மறுக்க முடியாது, கஷ்டம், மறக்கவே முடியல அப்படிலாம் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாமே பண்ணுறீங்கள. அப்போ அதில் உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இருக்கா இல்லையா? ரைட்டா? அதில் ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்து தாவேகாக்கு இருக்கா இல்லையா? தாவேகாவுடைய ஊர்வலத்தில் இறந்தவர்கள் தாவேகா ஆட்சி அமைந்தவுடன், அமைவதற்கு முன்பு தனியாக பார்த்தாரு, எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் அமைஞ்ச உடனே போயிட்டு அரசு வேலை கொடுத்து விட்டு அவங்கள சந்திக்கிறாரு. அப்போது விஜய் வந்து செயல்படக்கூடிய தலைவர், சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், சொல்லாததையும் செய்வார். இப்படிலாம் வந்து உங்களை பில்டப் கொடுத்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் அடையிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய வேலை எப்படி ஒரு பாலிசி டெசிஷனாக இருக்க முடியும்? ஓகே.